எக்ஸலண்ட். ப்ரீவியஸ் கிளாஸில் ஸ்டேஜ் 2 டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதில் ஒரு விஷயம் மட்டும் கவர் பண்ணாமல் இருந்தோம். அது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இப்போது இது நம்மளுடைய தீம்ங்க. இந்த தீமில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் தேவைப்படும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் பூட்ஸ்ட்ராப் ஃபீச்சர் யூஸ் பண்ணியிருந்தோம்னா பூட்ஸ்ட்ராப்னுடைய ஃபைல்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும் இல்லைங்களா? இதே மாதிரி நம்ம ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டி இருக்கலாம். அப்போது அந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஃபைலை நம்ம பார்த்திங்கன்னா இங்கே எங்கேயுமே நம்ம வந்து டைரெக்டாக ரெஃபர் பண்ணவே இல்லை. அதுதான் இதில் வந்து பியூட்டி. இந்த ஹெட்டரில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், எந்த லிங்கிங் ஃபைலுமே எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி ஃபுட்டரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணியிருக்கோமானா அதுவும் ஆட் பண்ணல. அப்போ இது எல்லாமே என்ன நடந்திருக்கு அப்படின்னா எல்லாமே WP ஹெட்டர் மூலமாகவும் WP ஹெட் மூலமாகவும் WP ஃபுட்டர் மூலமாகவும் நடந்திருக்கு. சரி, அப்படின்னா இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம கான்செப்சுவலாக புரிஞ்சுக்கணும். அதுதான் என்ன அப்படின்னா இந்த functions.php. நம்மளுடைய தீமில் 2 ஃபைலை மட்டும் நம்ம டைரெக்டாக எங்கேயுமே ரெஃபர் பண்ண மாட்டோம். ஒன்று என்ன அப்படின்னா style.css. இந்த ஃபைலை நான் இன்க்ளூட் பண்ணணும்னு எங்கேயுமே கொடுக்கல. அதே மாதிரி functions.php அப்படிங்கிறத நான் எங்கேயுமே இன்க்ளூட் பண்ண சொல்லவே இல்லை. ஆனாலும் இதில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி, இதில் இருக்கிற ஸ்டைல்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிற மாதிரி வேர்ட்ப்ரெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய இந்த தீமில் எனி நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் தேவைப்படும். அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நான் போய் ஒவ்வொரு ஹெடர் ஃபைல்லையோ இல்லை இண்டெக்ஸ் ஃபைல்லையோ நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நம்ம ஏற்கனவே கான்செப்ஷுவலாக பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் இருக்கும், ஃபஸ்ட் பேஜ் இருக்கும், ஹோம் இருக்கலாம், பேஜ் இருக்கலாம், சிங்கிள் இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஃபைல்லையும் நம்ம போய் ஆட் பண்ணவே முடியாது. இன் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ஃபைலில் மாடிஃபை பண்ணோம்னா எல்லா இடத்துலையும் மாடிஃபை பண்ணணும். அப்போது ஒரு இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஃபைல்ஸை கரெக்டான இன்க்ளூட் பண்ண வேண்டிய இடம் எது? அதுவும் இல்லாமல் நம்மளுடைய இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா தீமில் நம்ம சில ஸ்டாண்டர்ட் PHP ஃபங்க்ஷன்ஸ் வந்து தேவைப்படும். அது எந்த ஃபைலில் வேணாலும் ரெஃபர் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியோடு எனக்கு வந்து தேவைப்படும். அதெல்லாம் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் functions.phpயில் வச்சுக்கலாம். அதுதான் இந்த functions.php. இந்த functions.phpயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில ஃபைல்ஸை அடிஷன் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம 2 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோங்க. இது ஃபங்க்ஷன் எதுக்காக எழுதியிருக்கோம்? சும்மா எனி நேம் நம்ம எழுதிக்கலாம். ஆனால் இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஆட் ஆக்ஷன் மூலமாக நம்ம கால் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து ஒரு விஷயம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளக்கின் இருக்குது. ப்ளக்கின் டெவலப்மெண்ட் பண்ணுறவரும் இதே நேமில் ஃபங்க்ஷன் எழுதிட்டாருன்னா நம்மளுடைய தீமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்மளுடைய ஃபங்க்ஷனுடைய பேர் எப்படி இருக்குன்னா யூனிக்காக இருக்கணும். அதனால் நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு நேம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து அந்த தீம்னுடைய நேமை கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த CKA அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நான் வந்து CKAன்னு கொடுத்துக்கிறேன். இப்போது 2017 ஒரு ஃபைல் இருக்குது. இதில் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸை ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த நேமை ப்ரிஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்? அப்போது இதே நேமில் இன்னொரு யாராவது தெரியாமல் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கே பாருங்கள் 2017 கண்டென்ட் வித் இந்த நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்குவாங்க. ஆனால் ப்ரிஃபிக்ஸ் இது வர மாதிரி பார்த்துக்குவாங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா நேம் கான்ஃப்ளிக்டை அவாய்ட் பண்ணுறோம். சரி, இப்போது இந்த ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாடலில் தான் நம்ம ஸ்டைல் ஷீட்டாக இருந்தாலும் சரி ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, எப்படி அப்படின்னா WP ரெஜிஸ்டர் ஸ்டைல் இந்த பேர் இது ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். இந்த நேமில் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டைலை ரெஜிஸ்டர் பண்ணுறேன். சரி, அப்படின்னா எந்த ஃபைலை நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது என்னுடைய தீமில் இந்த தீமில் பார்த்தீங்க அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்னு ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு அதுக்குள்ளார CSSன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு இந்த CSS ஃபைலை தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது அந்த CSS ஃபைலுக்கு உண்டான பாத் இங்கே கொடுக்குறேன். பட் இதுக்கு முன்னால் இருக்கிற அந்த டெம்ப்ளேட்னுடைய பாத் எது? ஏன்னா இந்த டெம்ப்ளேட்னுடைய பாத் அப்படிங்கிறது டைனமிக்காக வேரி ஆகும்.
இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸை எங்கே இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபுல் பாத் அப்படிங்கிறது வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போது எனக்கு என்ன பண்ணும், இந்த பாத் இந்த CKA அப்படிங்கிற இந்த பாத் வரைக்கும் ஃபிசிக்கல் பாத் என்னங்கிறத நான் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறேன். கெட் டெம்ப்ளேட் டைரக்டரி URI. அப்போ இந்த பாத் வந்துடும். அதுக்குள்ளே இருக்கிற பூட்ஸ்ட்ராப்பில் CSSல இருக்கிற bootstrap min.css ஃபைலை நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு bootstrapன்ற பேருக்கு நான் இந்த ஃபைலை நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சிஸ்னு ஒரு அரேவை கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன அப்படின்னா இந்த CSSக்கு தேவையான அடிஷ்னல் ஃபைல்ஸ் எல்லாமே எந்த ஃபோல்டரில் இருக்குது, bootstrapன்ற ஃபோல்டருக்குள்ளார தான் இருக்குது. இந்த ஏன்னா இப்போ இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா CSS இருக்குது. இந்த CSSல பார்த்தீங்கன்னா ஒரு மேப் ஃபைல் இருக்குது. இந்த மேப் ஃபைல் ஒவ்வொன்றையும் நான் போய் இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ரொம்ப போர் அடிச்சிடும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் எல்லா ரெஃபரன்ஸையும் இந்த bootstrapன்ற ஃபோல்டர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிபெண்டன்சிஸ்ன்ற வேரியபிளில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா WP NQ ஸ்டைலில் நான் இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டைலை ரெஜிஸ்டர் பண்ணேன். அதை இப்போ என்ன பண்ணுறேன்னா NQ பண்ணுறேன். NQன்னா என்ன அர்த்தம்னா எப்போ தீமை வச்சு நம்மளுடைய பேஜ் ரெண்டர் ஆகுதோ அப்போ இதை ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா CKA ஸ்டைல் அப்படிங்கிற நேமில் ஸ்டைல் URI அப்படிங்கிறது நம்ம style.css ஃபைல் எங்கே இருக்கோ அந்த பாத்துலேருந்து அதுக்குள்ளே இருக்கிற இந்த டிபெண்டன்சிஸ் ஃபோல்டரை ரெஃபர் பண்ணுது அப்படின்றத கொடுத்துரும். இப்போது இது இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இந்த min.css ஃபைலும் அதுக்கு டிபெண்டன்சிஸ் இந்த bootstrap அப்படிங்கிறதும் ரெஜிஸ்டர் ஆகிடும். அப்போ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுன்னா WP ஹெட்டுன்னு கொடுக்குற இடத்துல எல்லா ஸ்டைல் ஃபைலையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துரும். அப்போது இது ஆக்சுவலாக ரன் பண்ணுறது யார், அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆட் ஆக்ஷன்ற ஒரு ரெடிமேட் டெம்ப்ளேட் டேகை யூஸ் பண்ணுறோம். ஆட் ஆக்ஷன் WP NQ ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் நேம். இந்த ஆட் ஆக்ஷன்றது ஒரு காமன் நேம். இந்த ஆட் ஆக்ஷனுக்குள்ளார நிறைய ப்ரீடிஃபைன்டு நேம்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா NQ ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுடைய பேரை அங்கே கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஆட் ஆக்ஷன் NQ ஸ்கிரிப்ட்ஸில் இந்த ஃபங்க்ஷனுடைய நேமை இங்கே கொடுத்துட்றேன். அப்போ என்ன ஆகுது, ரெண்டு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு ஃபங்க்ஷனில் CSS ஃபைலை ஆட் பண்ணியிருக்கேன், இன்னொரு ஃபங்க்ஷனில் jQuery அந்த bootstrapனுடைய min.js ஆட் பண்ணியிருக்கேன். அதை இங்கே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நான் என்னுடைய தீமில் bootstrap யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த bootstrapக்கு உண்டான ஸ்டைல் ஷீட்டு, அதுக்குண்டான ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலு, அதுக்குண்டான சப்போர்ட்டிங் தீம் ஃபைல் எல்லாமே இந்த bootstrapக்குள்ளார இருக்குன்றத நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபங்க்ஷன் வழியாக செட் பண்ணியிருக்கேன். அப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், இந்த ஆட் ஆக்ஷன் வழியாக தான் நம்மளுடைய PHP ஃபைல் ஃபங்க்ஷன் எல்லாமே கால் பண்ணியிருப்போம். அப்போது இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான அடிஷ்னல் ஸ்கிரிப்ட் ஃபைல், ஸ்டைல் ஃபைல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுவும் இல்லாமல் நிறைய ரெடிமேட் ஃபங்க்ஷன், நம்ம தீமுக்கு தேவையான ரெடிமேட் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் இங்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபைல்ஸுக்குள்ளாருந்து எங்கேருந்து வேணாலும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த வேர்ட்ப்ரெஸ் என்ன பண்ணுன்னா எடுத்த உடனே இந்த functions.phpயை தீம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாலே ஆட் பண்ணிக்கும். அப்போது இதில் இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம எங்கேருந்து கால் பண்ணோம்னாலும் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது இதனால தான் நம்மளுடைய ஒர்க்கு ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. நம்ம ஜஸ்ட் சிம்பிளாக அடித்தோம்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே இங்கே கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ சோர்ஸ் கொண்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா bootstrap இங்கே பாருங்கள், இந்த CSSஐ அவனே என்ன பண்ணிட்டான், கொண்டு வந்து ஆட் பண்ணிட்டான். இங்கே பாருங்கள், இது எப்படி வந்துச்சு, இது வர்றதுக்கு உண்டான காரணம் என்னென்னா நம்ம அந்த functions.phpயில் இதை பற்றி நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் இது jQuery இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டான். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. ஏன்னா சில ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம திரும்ப திரும்ப உபயோகப்படுத்துறது தான். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்கள், இந்த ஃபோல்டர் நேம் கொடுத்துட்டு இந்த ஃபோல்டர் நேம் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த ஃபோல்டர் நேம் மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அது மாற்றிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்ய போகுது இல்லைங்களா. அப்போது
இந்த ஸ்டெப்பும் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. இந்த ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைலை பற்றியும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. இதிலேருந்து ஒரே ஒரு விஷயந்தான் நமக்கு வந்து தெரியுது. என்ன அப்படின்னா, நம்ம இப்போது ஹோம் பேஜ் ரிக்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த index.php தான் ரன் ஆகுது. இந்த index.phpக்குள்ளார ஹெட்டரு, ஃபுட்டரு, ஆட்டோமேட்டிக்காக சைட் பாரு இது எல்லாமே நம்ம வேணுங்கிற இடத்துல ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சைட் பார் இன்னும் ஆட் பண்ணல, அது அடுத்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டைல், functions.php, இந்த சப்போர்ட்டிங் ஃபைல் இது எல்லாம் எப்படி இன்டகிரேட் ஆகி ஒரே பேஜாக எப்படி வந்து நமக்கு வந்துச்சுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இது வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போது இந்த சைட் பார் கொண்டு வரதுக்கு உண்டான ஸ்டேஜை அடுத்த ஸ்டேஜாக மாற்ற போகிறோம். அதே மாதிரி டாப் மெனு வந்து இப்போது எதுவுமே வேலை செய்யாமல் இருக்குது, அதையும் எப்படி வேலை செய்கிற மாதிரி பண்ணுறதுங்கிறத அடுத்த ஸ்டேஜில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸ்க்கு வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.